ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே அரபு நாட்டு ஒரிஜினல் மந்தி சாப்பாடு எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள. அதுக்கு 1.5 கிலோ கோழி எடுத்துருக்கேன். அதை 12 மணி நேரம் ஊற போடணும். அதுக்கான தேவையான பொருள் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. ராத்திரியே நீங்கள் ஊற போட்டிங்கன்னா மறுநாள் காலையில் நீங்கள் இந்த மந்தி சாப்பாடு செய்கிறது கரெக்டாக இருக்கும், மதியான சாப்பாட்டுக்கு. அதே போல் சாப்பாட்டுக்கு என்னென்ன சாமான் கொடுத்துருக்குறேன் அதையும் பார்த்துங்க. நல்லா அரிசியை கழுகி ஊற போடக்கூடாது, உடனே கழுகி ஒரு இதை போல் ஒரு ட்ரே இல்லாட்டி ஒரு சட்டி பாத்திரங்கள் இருந்தாலும் சரி இதில் போட்டுக்கிறீங்க. அதில் போட்டு அரிசியை போட்டு பருத்தி போட்டுட்டு ஒரு 3 ட்ரை லெமன் எடுத்துக்கிறீங்க. ட்ரை லெமன் இல்லாட்டி எலுமிச்சம்பழத்தை காய வச்சுக்கிங்க. ஒரு வாரம் காய போட்டு அப்படியே காஞ்சிரும். 2 பட்டை துண்டு, கேப்சிகம், குடமிளகா அதை போல் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஏலக்காய், முழு ஏலக்காய் போட்டிருக்கிறேன். ஒரு 5-7 போட்டுங்க. நான் 1.5 கிலோ அரிசி பாஸ்மதி எடுத்துருக்கிறேன், அதுக்கான கணக்கு சொல்கிறேன். அடுத்தது நம்ம கிராம்பு போடுறோம். ஒரு 5-7 ஒரு கிராம்பு போட்டுக்குங்க. 5 போட்டிருந்தேன், 3 ட்ரை லெமனாக எடுத்துட்டேன். 5 தேவையில்லை, 3 போதும், நான் எடுத்துட்டேன். மிளகு, முழு மிளகு 1 ஸ்பூனு, 2 பச்சை மிளகா, சின்ன மிளகா இருந்தால் 3-4-5 போட்டுக்குங்க. ஒரு மேகி, ஹோம்மேட் மேகி செஞ்சல்லவா, அந்த மேகி இல்லாட்டி கடையில் வைக்கிற மேகி வாங்கி போட்டுங்க. பட்டர் ஒரு 50 கிராம், அதை வெட்டி அதையும் போட்டுக்கிறேன், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கங்க. நான் ஒலிவ் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், நீங்கள் என்ன வேணால் ஊற்றிக்கங்க. வெந்நீர், இது அளவு எப்படின்னா தேவையான உப்பு போட்டிருக்கிறேன், போட்டுங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்குறது இதுக்கு, அதே போல் போட்டுங்க. இது அப்புறம் வெந்நீர் 1க்கு 1.5 கணக்குக்கு நீங்கள் போட்டுங்க. அரிசி எவ்வளோ போடுறீங்களோ, ஒரு படி அரிசி போட்டிங்கன்னா 1.5 படி தண்ணி ஊற்றணும். அதான் நீங்கள் வெந்நீராக ஊற்றுங்க. இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பட்டரை பொடிசாக கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. வேறு எந்த மசாலாவும் கிடையாது, அவ்வளோதான். நல்லா அந்த உப்பு எல்லாம் மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை நல்லா ஓட்டை விட்டுங்க. ஒரு கத்தியால் ஒரு 5-6 ஓட்டை வர மாதிரி எல்லாம் ஓட்டை போட்டுக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன அந்த ரேஷியோ கணக்கில் தண்ணியை ஊற்றுக்கிறீங்க. ஓவனை ஆன் பண்ணிவிடுங்க. இதே ஓவனில் செய்கிறது. சுடு தண்ணி இந்த 1க்கு 1.5 கணக்கில் நான் ஊற்றிருக்கிறேன். ஓவன் இல்லாக்கிட்ட நீங்கள் அடுப்புலையே வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். சட்டியில் வச்சு இந்த ரேஷியோவில் வச்சு நல்லா மூடி போட்டு ஸ்லோ ஃபயரில் அப்படியே கீழே ஒரு தட்டு ஒன்று வச்சு வேக வைங்க. ஸ்லோ ஃபயரில் வைங்க. அலுமினியம் ஃபாயிலை போட்டு கவர் பண்ணுறோம். நல்லா ஒரு 2 லேயர் வரணும். 2 பேப்பர் போடுவேன், ஏன்னா மேலே நம்ம சிக்கன் எடுத்து வைக்கிறோம். அந்த நேற்று ஊற போட்டு வச்சுருந்தோம்ல, மேரினேட் பண்ண அந்த சிக்கனை இது மேலே வைக்கணும். அதனால் நல்லா 2 லேயரு அலுமினியம் ஃபாயிலை போட்டு நல்லா டைட்டாக நல்லா இறுக்கி நல்லா சுற்றி விட்டுக்குங்க, கீழே இறங்கிடாமல்.
இன்னும் ஒரு அலுமினிய பாயிலையும் போட்டுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாகட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோக்கள்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இதேபோல் நம்ம உபயோகமான நல்ல உணவு வகையெல்லாம் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். இந்த சிக்கனை நீங்கள் ஒவ்வொரு சிக்கனை 2ஆக கூட வெட்டிக்கலாம். நான் 4ஆக வெட்டியிருக்கிறேன். 2 பீஸாக கூட வெட்டி இதே போல் கீறி 12 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். அந்த மசாலாலாம் போட்டு அந்த மசாலாவை நீங்கள் போட்டுறக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கணும். இந்த சிக்கனை மாத்திரம் எடுத்து மேலே வச்சு அதுக்கு மேலே ஒரு ஓட்டை போட்டுக்கணுங்க. ஓட்டை போட்டுட்டு அந்த சிக்கனை வைக்கணும். அப்போ தான் அந்த தண்ணி ஜூஸ் வந்து சோத்தில் இறங்கணும். மேலே ஒரு அலுமினியம் ஃபாயிலை போட்டு நல்லா கவர் பண்ணுறோம். கவர் பண்ணிவிட்டு நான் இப்போ ஓவனில் வைக்க போகிறேன். ஒரு 200 ஹீட்டில். ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதை நான் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நான் உள்ளே வைக்கிறேன். ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குது. ஒன் ஹவர்லேருந்து 1.5 ஹவர் கூட ஆகும். நம்ம பார்த்துக்கணும், தொடர்ந்து பார்த்துக்கணும். வேகவில்லை என்றால் நீங்கள் திருப்பியும் ஓவனில் வச்சு திருப்பியும் ஒரு 1/2 மணி நேரம் ரெடி பண்ணி எடுக்கணும். சிக்கனு ஓரளவு 3/4 பாகம் வெந்து இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து திருப்பி வந்து ஓவனில் வேற வச்சு எடுப்போம். ஒரு 1/2 மணி நேரத்துக்கு சவக்க வைக்கணும். அதனால் பரவாயில்ல, எடுத்துடலாம். இந்த ஊற வச்ச இந்த சிக்கனை ஊற வச்சுருந்தோம் இல்லையா 12 மணி நேரம், அதில் அந்த தண்ணியை வந்து நான் வைக்க சொல்லியிருந்தேன். அதை வந்து அடியில் மசாலாலாம் போய் உட்காந்துருக்கும். அந்த மேலே இருத்தாப்பில் அந்த தண்ணியை இருத்துட்டு அந்த அடியில் உள்ள மசாலாவை இது மேலே சிக்கன் மேலே நம்ம ஒரு புருஷால் அப்ளை பண்ணணும். அந்த வச்சுருங்க பார்த்தீங்களா, தண்ணியை வடிகட்டி அந்த அடியில் உள்ள மசாலாவை வச்சுருக்கிறேன். அதை இதை நான் சிக்கன் மேலே அப்ளை பண்ணுறேன். மேரினேட் பண்ண தண்ணியில் உள்ள மசாலா இது. இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓட்டி விட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது உங்களுக்கு புரியாது. நான் இடையில சில செய்தியெல்லாம் சொல்லுவேன். இப்போ நான் குங்குமப்பூ ஊற போட்டு வச்சுருக்கேன். பன்னீர் கலந்து ரோஸ் வாட்டரும் குங்குமப்பூவும் கலந்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதையும் புருசால் அப்படி தொட்டு நான் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா கலரும் வாசனையும் சுவையும் நல்லாயிருக்கும் இப்படி செய்யும்போது. குங்குமம் இல்லாட்டி நீங்கள் வந்து ஃபுட் கலர் கொடுக்கலாம். ஃபுட் கலரு நல்லதில்லை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால் நான் தவிர்த்துக்கிறது நம்ம ஆரோக்கியத்திற்கு நலம். அதனால் நான் குங்குமப்பூ யூஸ் பண்ணியிருக்கிறேன். சோறு ரெடி ஆகிடுச்சு, வெந்திருக்கு நல்லா. எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெந்துடுச்சா இல்லையான்னு தெரியும். வேகாட்டி இன்னும் கொஞ்சம் வெந்நீரை விட்டு மூடி ஒரு 10 நிமிஷமோ 1/4 மணி நேரமோ வைக்கிறீங்க. அந்த பாக்கி உள்ள இந்த குங்குமப்பூ ரோஸ் வாட்டரை இந்த நான் சோத்து மேலே தெளிக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இனிமேல் நீங்கள் கடையில் போய் வாங்கி மந்தி சாப்பாடு சாப்பிடணுங்கிற அவசியம் இருக்காது. வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். இது அரபு நாட்டு ஒரிஜினல் மந்தி சாப்பாடு.
ஓவனில் செஞ்சது. நீங்கள் வந்து அடுப்புலையும் செய்யலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவன் இல்லாட்டி நீங்கள் அடுப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஸ்லோ ஃபயரில் வச்சு அதுக்கப்புறம் மூடி செஞ்சு பாருங்கள். நல்லா இதை போல் நல்லா கிளறி விட்டுக்குங்க. அங்கே சிக்கனு ஓவனில் ரெடி ஆகிட்டுருக்கு. குங்குமப்பூ பன்னீர் கலந்த அந்த தண்ணியும் மிக்ஸ் பண்ணிக்கங்க. ரெண்டாவது ஒரு கறி துண்டை எடுத்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா நெருப்பு உண்டாக்கி அதில் புகை போடணும். அப்போ தான் அந்த உங்களுக்கு வாசனை வரும். இந்த ஏலக்காய் பொடி அதை நான் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூனு லேசாக அப்படி அந்த சோத்து மேலே நம்ம தூவி விட்டுக்கணும். இப்போ நான் வந்து கறி நெருப்பு வச்சுருக்கிறேன் அடுப்பில், அதை எடுத்து இதில் நான் இப்போ இதில் வைப்பேன். நான் புகை போடுவேன், புகை போட்டு மூடுவேன். அப்போ தான் அந்த மந்தியுடைய டேஸ்ட்டு வரும். நம்ம ஓவனில் வச்சதுனால இது வந்து கறி போட்டு செய்யக்கூடியது. அதனால் நம்ம வந்து ஓவனில் செய்கிறதுனால அது கறி போட்டு செஞ்சோம்னாக்கா இயற்கையாகவே அந்த கறியுடைய அந்த ஸ்மெல்லு வாசனை அந்த சாப்பாட்டில் வரும். நம்ம ஓவனில் செஞ்சதுனால நம்ம கறியை வந்து இது நெருப்பாக்கி இதிலே புகை போட்டு மூடி வைக்க போகிறோம் அந்த டேஸ்ட் வர்றதுக்கு. ஒரு கறி துண்டை நெருப்பாக்கி வச்சுருக்கேன், எடுத்ததில் வச்சுட்டேன். நெய்யோ எண்ணெயோ பட்டரோ எது வேணுமோ போட்டுக்கலாம் நம்ம தேவைக்கு. நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். ஒரு ஸ்பூனு எண்ணெயை ஊற்றி அலுமினியம் ஃபாயிலோட ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடணும். நான் நெய்யை ஊற்றிருக்கிறேன். நல்லா வெளியே போகாத அளவுக்கு மூடி வச்சிடுறோம். மூடி வச்சா அந்த ஒரு ஸ்மோக்கிங் ஸ்மெல் வரும். இதுதான் அந்த மந்தியுடைய ஒரு சீக்ரெட். இது அந்த டேஸ்ட்டுக்கு. இப்போ இந்த சிக்கனு நல்லா சவந்திருக்கு. இதில் இன்னும் கொஞ்சம் பட்டராக தடவுவேன். பட்டரு இல்லாட்டி ஓலிவ் ஆயிலு இல்லாட்டி வெண்ணெய். அந்த முதல்ல மசாலா தடவை வச்சனையா, இப்போ அந்த குங்குமப்பூவும் பன்னீரும் ஊற வச்ச அதையும் நான் லேசாக தடவிக்கிறேன். கலருக்கு நல்லா கலர் சிவப்பாக இருக்கும். தடவிட்டு மேலே நெய் இல்லை பட்டரு இல்லை வெண்ணெய் ஒலிவ் ஆயில் இதில் ஏதாவது ஒன்றை மேலே அப்ளை பண்ணிக்கிறோம். ஒரு சைனிங் கொடுக்கும். கோழி காஞ்சி போகாது. திருப்பி நான் ஓவனில் வைக்கிறேன். சாப்பாடு புகை போட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம சாப்பாடு எடுத்து பரிமாற வேண்டியது தான். அந்த கறியை எடுத்து தூக்கி போட்டுட்டு சோத்தை எடுத்து ஒரு தட்டில் வைக்கிறோம். அரபு நாட்டு மந்தி சாப்பாடு, சிக்கன் மந்தி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு அசத்துங்க. ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாஸ்மதி அரிசி, இது பாஸ்மதி அரிசி வாங்கி போட்டுங்க. அந்த நல்லா சவந்து வந்திருக்கும் சிக்கனை எடுத்து நம்ம இது மேலே வச்சு சாப்பிட வேண்டியது தான். இதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது சாஸ் வேண்டாம் செஞ்சுக்கலாம். மயோனீஸோ
சில்லி சாஸோ இல்லை ஒரு புதினா சட்னி மாதிரியோ, மல்லி புதினா சட்னி மாதிரியோ எதுவுமே செஞ்சு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சும்மா வேண்டாம் சாப்பிட்லாம். இப்போ இந்த சிக்கனை எடுத்து மேலே வைக்கிறோம். நம்ம சேனலில் இது போல் நிறைய வீடியோக்கள்லாம் இருக்குது, போய் பாருங்கள். டெய்லி வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பெல் பட்டனை அழுத்தி விட்டுங்க. ஆளுங்கிற பட்டனை அழுத்தி விட்டுங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த சாஸையும் இந்த சிக்கன் மேலே ஊற்றி விட்ருங்க நல்லாயிருக்கும். இப்போ சாப்பிடலாம் வாங்க. இனிமேல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.